ஞாபகம் வச்சுக்கோ, அஷ்டாங்க விமானம் பெருமாள் கோவில் வெஸ்ட் ஃபேசிங் பாரத தேசத்துல இருக்கிறது வைகுண்ட பெருமாள் கோவில். பாரத தேசத்துக்கு வெளியே அஷ்டாங்க விமானம் பெருமாள் கோவில் மேற்கே நோக்கிய திருமுகமண்டலம் இருக்கக்கூடிய ஒரே கோவில் கம்போடியால இருக்கக்கூடிய அங்கோர் வாட். அது 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய கோவில். இப்ப இந்த கோவில்ல நீங்க பெருமாளை காஞ்சிபுரத்துல பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வர வழியில முழு பிரதட்சிணத்திலையும் வால்ல ஸ்டோன் பேனல்ஸ் இருக்கும். அதை நல்லா கவனிங்க. இது ஒரு கோவில் தான் உலகத்தில் ஒரு முழு டைனஸ்டி, ஒரு பெரிய பரம்பரையை சுவற்றில் செதுக்கி வைத்த ஒரு கோவில். அதுல பல்லவன் என்ன பண்ணியிருக்கான், நான் யாருடைய பரம்பரையில வந்தவன்னு சொல்லியிருக்கான். இதுல ஒரு பேனல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் வெசல் இருக்கும், பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கும். அப்படின்னா இந்த குழந்தை தான் துரோணர். அடுத்த பேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பக்கத்துல ஒரு குதிரை இருக்கும். அப்படின்னா இந்த குழந்தை அஸ்வத்தாமா, குதிரை இருக்கு இல்லையா, அஸ்வத்தாமா. அதுக்கு அடுத்ததாக ஒரு குழந்தை பக்கத்துல கொடிகள் இருக்கும். அந்த குழந்தை தான் பல்லவ. அதாவது துரோண அஸ்வத்தாமா பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாங்கள், எங்கள் பெயர் பல்லவர்கள். அந்த பல்லவ மன்னன் சொல்லி ரொம்ப உயர்ந்த இடம், போய் பார்த்துட்டு வாங்க. இது பல்லவ மன்னர்கள் அவ்வளவு ஆண்டு, நான் சொல்றது அப்படின்னு 5000 வருஷமா வந்துட்டு இருக்கு இந்த பல்லவ மன்னர்களுடைய சந்ததி. இதே ராமாயணத்துல பாலகாண்டத்துல பாலவ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் போர் ஏற்படும் போது வசிஷ்டர் என்ன பண்ணுவார், பால்லவர்களே வாங்கோ என் சார்பா சண்டை போடுங்கம்பர். பால்லவங்கிறது என்னன்னா ஈரான்ல பர்ஷியால இருந்தவாளுக்கு பால்லவன்னு பேர். இப்படி இருக்கு. அப்படின்னா இப்ப துரோண என்கின்றவர் துரோணத்திலிருந்து பிறந்ததால் துரோண என்கின்ற பெயர் ஏற்பட்டது. இந்த துரோணருக்கும் முன்னாடி ஒரு கௌதமர் 2.0 ஒரு 17 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, அந்த கௌதமருக்கும் ஜனபதிக்கும் பிறந்த குழந்தையாக இருந்த கிருப்பியை பரத்வாஜருக்கும் கிருதாட்சிக்கும் பிறந்த பிள்ளை துரோணர் கல்யாணம் பண்ணினார். இப்ப இந்த துரோண கிருப்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த பொழுது ஒரு அஸ்வத்தின், ஒரு குதிரையின் கனைத்தல் எப்படி இருக்குமோ அந்த கனைத்தல் சத்தத்தோடு பிறந்தது. அஸ்வத்தின் கனைத்தலோடு பிறந்ததால் அஸ்வத்தாமா அப்படின்னு இந்த குழந்தைக்கு பெயர். இந்த அஸ்வம்னு சொல்லும்போது நம்ம நினைக்க வேண்டியது பகவானுடைய ஒரு ஆச்சரியமான அவதாரம், ஹயக்ரீவா அவதாரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. கடலூர் பக்கத்துல திருவஹீந்திரபுரம்னு ஒரு க்ஷேத்திரம். கீழே பெருமாளுக்கு தேவநாதர்னு பேரு, சின்ன குன்று ஔஷதகிரின்னு பேரு. அதுக்கு மேல ஹயக்ரீவர் சேவை சாதிப்பர். சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு அனுகிரகம் ஏற்பட்ட ஒரு உயர்ந்த கோவில். அடியன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது இந்த போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி அம்மா கூட்டுன்னு போவா, ஒத்தரும் இருக்க மாட்டேன், பெருமாள் செய்யணும். இப்ப எல்லாம் என்னன்னா கியூவா போறது, எல்லாரும் தேனா வச்சுருக்கா. பெருமாளுக்கு சுகர் வந்துடும் போது. அதாவது ஏலக்காய் மாலையை போடுறா, அத்தை போடுறா, இத்தை போடுறா, எவ்வளவுதான் ஒரு அக்கார விசில் பண்ணி சாப்பிடுவேன். அதனால ஏலக்காய் மாலையை போடுறா. ஏன்னா இத்தனை பேருக்கும் பெருமாள் உட்காந்து எழுத வேண்டியதா இருக்கு. நம்மாத்து குழந்தை ஒழுங்கா படிச்சுதானே, அவர் சும்மா அனுகிரகம் மட்டும் பண்ணுவாரு, சேர்த்து அவர் எழுத வேண்டியதா இருக்கு. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆக வேற பார்க்க வேண்டியதா இருக்கவர். இப்பேற்பட்ட ஹயக்ரீவர். அதனால்தான் சமாஹார சாம்னாம் பிரதிபதம் ருச்சாம் தாமயருஷாம் லய பிரத்யூஹானாம் லஹரிவிததிர் போதஜலதேகே கதாதர்பக்ஷுப்யத் ததககுல கோலாஹலபவம் ஹரது அந்தத்வாந்தம் ஹயவதன ஹேஷாஹலஹலா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை தேசிகன் எடுக்கிறார். அந்த ஹயக்ரீவருடைய கனைத்தலிலிருந்து பிறந்த அக்ஷரங்கள் தான் ஹல் அஹல், பவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். அப்படி ஞானத்துக்கு அதிபதியா இருக்கார். ஞானம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் ஹயக்ரீவ முகேன வர வேண்டும். சத்தியம் என்று ஒன்று இருந்தால், ஞானம் என்று ஒன்று இருந்தால் ஹயக்ரீவ முகத்தில் வர வேண்டும். யார் கண்டுபிடிச்சா? பிரிட்டிஷர்ஸ், ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சா. இங்கிலீஷ்ல கூட நம்ம சொல்றோம், லெட் த ட்ரூத் கம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்ங்கிறோம் இல்லையா? அப்படின்னா அவர் ரொம்ப ஹயக்ரீவ ஆராதனை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ராபர்ட் கிளைவ் காரத்தால் எழுந்து உட்காந்து ஹயக்ரீவர் ஆராதனை பண்ணி தான் வேலை பார்த்துருக்காரு. இப்ப அந்த குதிரையின் கனைத்தலோடு பிறந்ததால் அஸ்வஸ்யேவஸ்யயத்ஸ்தாமம். இது மகாபாரத ஸ்லோகம். ஏன் சார் ஸ்லோகத்தை படிக்கணுமா, கதையை மட்டும் சொன்னா போறாதான்னா அந்த காலத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. யோகோஷதம் கனகசுங்கமயம் ததாதி பிப்ராய வேத விசேஷ பகுஸ்ருதாய. மகாபாரதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை ஸ்ரத்தையோடு கேட்டால் 100 பசுக்கள்
ஹெல்தி கவுஸ், அதனுடைய கொம்புகள்ல தங்க கொப்பி இருக்கணும், ஜில் ஜில்னு சத்தம் கேட்கணும். 100 பசுக்கள், ஒவ்வொரு பசுவின் கொம்பிலும் இருக்கக்கூடிய ஸ்வர்ண குமிழ், அந்த மாதிரி 100 பசுக்களை தானம் பண்ணத்துக்கு சமமா ஒரு ஸ்லோகம் கேட்டா. இப்ப நீங்க ஆத்துக்கு போறேன்னு வச்சுங்க, முடிச்சுட்டு போறேன்னு வச்சுங்க. இப்ப போன உடனே கேட்கறா, நீ என்ன கேட்டுட்டு வந்த? நான் வந்து கிட்டத்தட்ட 1000 பசுவை தானம் பண்ணின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்லோகம் கேட்டா 100ன்னா எவ்வளவு பசு தானம் பண்ணிருப்பேன். அதனால அஸ்வஸ்யேவாஸ்யயத்ஸ்தாம நததஹ பிரதிஷேகதம் அஸ்வத்தாமைவ பாலோயம் தஸ்மான்னாம் ந பவிஷ்யதி. அஸ்வத்தாமான்னு பேர் ஏற்பட்டது. இந்த நமக்கு தமிழில் பெருமை மிக்க ஒரு கிரந்தத்தை கொடுத்தவர் வில்லிபுத்தூரார் என்று பெயர். ஸ்கூல்ல கட்டாயமா படிச்சிருப்போம்லாம் சொல்லிட்டு அது ரொம்ப தைரியம் படிச்சிருக்கணும். வில்லிபுத்தூரார் என்கின்றவர் பாரதத்தை அருளி செய்த ஒரு மகான். நீங்க கொஞ்சம் சங்க இலக்கியங்கள்லயே பார்த்தீங்கன்னா முதற் சங்கம் எதற்காக கூடியதுன்னு ஒரு வார்த்தை எடுக்கிறார். வியாசர் கொடுத்த பாரதத்தை தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல தமிழ் வரி இருக்கு. அதனால அவ்வளவு ஃபேமஸ் வியாச பாரதம். அதையே தன் மனதில் தேக்க வைத்து அந்த தக்க வைத்த விஷயத்தை தமிழ் பாடல்களாக கொடுத்த பெருமை வில்லிபுத்தூராரை சாரும். இந்த குழந்தை என்ன பண்ணி கொடுத்தா, போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடி இருக்கு. அஸ்வத்தாமா, பேபி அஸ்வத்தாமா தன் வேற குழந்தைகளோட போய் விளையாடி இருக்கு. அதுக்கெல்லாம் லஞ்ச் அவர் நடுவில் 1 to 2. இப்போ மில்க் பிரேக் எல்லாம் பாட்டில்லாம் திறந்து A2 ஆர்கானிக் கிராஸ் ஃபெட் மில்க் அதை குடிக்கலான்னு போச்சு. அப்போ மற்ற குழந்தைகள்லாம் குடிச்சு கொடுத்து இந்த அஸ்வத்தாமாவும் குடிக்க போச்சு. அவன் அந்த பாக்கி குழந்தைகள்லாம் சொல்லித்தான், ஏண்டா இது பாலே கிடையாதுன்னு விட்டான். இல்லையடா பால் ஆச்சே, எங்க பால் டேஸ்ட் பண்ணி பாருன்னா, ஆமாண்டா உங்க பால் டிஃப்ரெண்டா இருக்கேன்னா. அதனாலதான் வில்லிபுத்தூரார் எடுக்கிறார், ஆவின் பால் அறிந்திலன் மாவின் பால் அறிந்தான் போலும். மாவால அவ அம்மா கிருப்பி வந்து தண்ணி விட்டுட்டு கரைச்சு கொடுத்துருக்கா. ஏன்னா அவ கிட்ட பசுவை நரிஷ் பண்றதுக்கு, வளர்த்து விடுவதற்கு கூட தனம் இல்லை, அவ்வளவு ஏழையா இருந்திருக்கா. அதனால ஆவின் பால் அறிந்திலன், பசு கொடுக்கக்கூடிய பால் என்னன்னு தெரியாது, மாவின் பால் மட்டுமே அறிந்தான்னு வில்லிபுத்தூரார் எடுக்கிறார். குழந்தை ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அம்மா அப்பா கிட்ட போய் எழுதுது, என்ன பாப்பா இந்த மாதிரி நம்மளை ஏமாத்திட்டியே, மற்ற குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பால் ஒழுங்கா குடிக்கிறா, நான் மட்டும் மாவின் பாலை குடிச்சுட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே துரோணருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. துரோணருக்கு லைஃப்லயே ஒரு பெரிய வரம் உண்டு. யாராவது சொல்லுவேன் என்ன வரம்? உபன்யாசம் ஆரம்பிச்சா 2 மணி நேரத்தை முடிப்பார் சார், அதுதான் வரும். என்ன வரும்? ஏதாவது சொல்லுங்க, என்ன வரும்? என்ன வரும் தெரியுமோ? டயர்டே ஆக மாட்டார். அவருக்கு ஒரு வரம் ஃபட்டீக் அப்படின்னே ஒன்று இருக்காது, டயர்டே ஆக மாட்டார். அந்த வரம் யாருக்கு வேணும்? பொதுவாக உபன்யாசம் கேட்குறவாளுக்கு வேணும். ஏன் தெரியுமோ? யோசிச்சு பாருங்க, 2 மணி நேரம் நான் உபன்யாசம் சொல்லி முடிப்பேன். நடுவில் தீர்த்தம் ஒன்று இல்லை, அப்படியே 2 மணி நேரம் சொல்லி முடிப்பேன். முடிச்ச உடனே எல்லாரும் அப்படியே டயர்ட். கேட்கறது கஷ்டங்கிற, நீங்க பண்றது ஒன்றும் தப்பு இல்லை, கேட்கறது அவ்வளோ கஷ்டம். ஒருத்தரையே பார்த்துட்டு இருக்கணும், நான் சுமாரா வேற இருந்துட்டான்னு வச்சுக்கோ, அவரே பார்த்துட்டு இருக்கணும் 2 மணி நேரம்னா இட் இஸ் அ பெயின் தான். அதனால டயர்ட் ஆகவே மாட்டார் துரோணர். அதுதான் அவர் கிட்டிய பெரிய வரம். ஆனா லைஃப்ல ஏதாவது லிமிட்டேஷன் ஒன்று இருக்குமே. அவருக்கு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? பிள்ளை மேல ஒரே ஆசை.